மோசேயை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போங்கள். Start your new journey. நீங்கள் இந்த இடத்தை விட்டு புறப்படுங்கள், இந்த இடத்தை விட்டு கிளம்புங்கள், இந்த இடத்தை விட்டு உங்கள் பிரயாணங்களை தொடருங்கள் என்று சொல்லி கர்த்தர் மோசேயோடு கூட சொல்லுகிற வார்த்தை சொல்லப்படுகிறது. இது எந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம், எப்படிப்பட்ட காலங்களுக்கு பின்பு, என்ன காரியங்களுக்கு பின்பு இந்த பயணம் தொடங்குகிறது என்பதை 32ஆம் அதிகாரத்துல நம்ம திட்டமுமாய் நாம் வாசித்து தியானித்து விட்டோம். அவர்கள் பொன் கன்றுக்குட்டியை வணங்கி தேவ சமூகத்திற்கு விரோதமாய் பாவம் செய்த காலகட்டங்களுக்கு பின்பு கர்த்தர் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று மோசேயோடு கோபமாய் பேசின நாட்களுக்கு பின்பு, அதன் பின்பு அவன் தேவ சமூகத்திலே சென்று ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்களுக்காக பரிந்து பேசி 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் மீண்டும் ஒரு முறை தேவ சமூகத்திலே காத்திருந்த பின்பு இந்த வார்த்தை ஜனங்களுக்குள்ளே வருகிறது. என்ன வார்த்தை? நீங்கள் புறப்படுங்கள். நான் இப்ப உங்க பிரயாணத்தை ஸ்டாப் பண்ணல, நீங்க புறப்படலாம். நான் உங்களுடைய வாக்கு தத்தத்தை நான் தடை செய்ய போவது இல்லை. நீங்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு நீங்க என்ன பண்ணலாம், போகலாம். இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதம் என்று நாம் நினைக்கிறோம்? இந்த வார்த்தை எத்தனை பேர் நினைக்கிறீங்க இஸ் a blessed one, ஆசீர்வாதமானதுங்க. இவ்வளோ தவறு செஞ்சதுக்கு அப்புறமும் அவர் சொல்றாரு, உன் பிரயாணத்தை நான் தடுக்கல, you may move on, நீங்க தொடரலாம், பிரயாணப்படலாம். இவ்வளவு பிரச்சனைக்கு பின்பும், அவரை நிந்தித்ததற்கு பின்பும், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நீங்க போங்கன்னு சொல்றாரு. வேற பயணத்தையும் சொல்லல, வாக்கு பண்ணப்பட்ட அதே இடத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க, போங்கன்னு சொல்றாங்க. இது எத்தனை பேரு விசுவாசிக்கிறீங்க? இஸ் a blessed one. இது ஆசீர்வாதமான வார்த்தை தானா? ஆசீர்வாதமான வார்த்தை தானா? எஸ், ரியலி. எவ்வளவோ பாவம் செய்த பின்பு, எவ்வளவோ அவரை நோகடித்த பின்பு, எவ்வளவோ ஆண்டவர் எழுதி கொடுத்த பிரமாணங்களில் முதல் பிரமாணத்தையே நாங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளுவோன்னு மொத்தமா அறிக்கை செய்த ஒரு கூட்டம் திரும்ப தங்களுடைய பொன்களினால் ஆபரணங்களினால் ஒரு சொரூபத்தை உண்டாக்கி பாவம் செய்த கூட்டத்தை ஆண்டவர் நிர்மூலமாக்கவேன்னு சொன்னதுக்கு அப்புறம், இவனுடைய பரிந்து பேசுதலுக்கு அப்புறம் இந்த பாளையத்தை அவர் தொடர பண்ணுகிறார், இந்த பிரயாணத்தை தொடர பண்ணுகிறார். நான் சொன்ன வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றம்பா, நான் ஆபிரகாமுக்கு சொன்னதை நான் நிறைவேற்றேன், வாக்குத்தத்தம் தடைபெறல, யூ மே கோ ஆன், நீங்க போகலான்னு சொல்றாரு. இது பார்க்கும் பொழுது இது ஆசீர்வாதம் தான். இரண்டாவது வசனம், நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி, நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி, கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். நீங்க போங்க, நான் அதற்கு முன்பாக தூதனை அனுப்பி இப்ப நான் என்ன செய்ய போறேன், அங்க இருக்கிற ஒரு சில கூட்டங்கள் எதிர்த்து இருக்கிறவங்கள, அந்த கானான்ல இருக்கிறவங்கள உங்களுக்காக நான் அவங்களை என்ன பண்ண போகிறேன், துரத்தி விடுவேன் என்று சொல்லுகிறார். This is also seems like a blessing. நான் உங்க கூட என்ன பண்ண வரதில்லை, வரப்போறதில்லை. இனி நான் உங்க கூட வரப்போறதில்லை. இனி உங்க கூட நான் வரப்போறதில்லை. உண்மையிலே வரலங்கிறது அர்த்தமா? இதை எப்படி நிரூபிப்பது? கர்த்தர் இந்த ஸ்லாங்ல தான் பேசினாரா அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். வாசிங்க யாத்திராகமம் 33:7-8 வசனங்கள். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும்
கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடத்திற்கு போவார்கள். ஆசரிப்பு கூடத்திற்கு போவார்கள். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஆசரிப்பு கூடாரம் இதுவரை எதுக்குள்ளதான் இருந்துச்சு? எதுக்குள்ளதான் இருந்திருக்கு? பாளையத்துக்குள்ள இருந்தது. இப்ப ஆண்டவர் சொன்னதுனால இந்த ஆசரிப்பு கூடாரம் பாளையத்தை விட்டு தூர என்ன பண்ணிருச்சான்? போயிருச்சான். இப்ப இந்த மோசே இந்த கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் தூரத்துல என்ன பண்ணினானா? போட்டானாம். வேற அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், சுமார் 3000 அடி தூரத்திற்கு அந்த பாளையத்தை அவர் என்ன பண்ணினானாம்? பெயர்த்து கொண்டு போட்டானாம். தேவ சமூகம் இதுவரை இவங்களோடு இருந்தது. தேவ பிரசன்னம் இதுவரை இவங்களோடு கூட இருந்தது. இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொன்னார் தேவன் ஆசரிக்கிற இடம், தேவன் தங்குகிற இடம் என்று சொல்லி பொருள். இந்த ஆசரிப்பு கூடாரம் இப்ப பாளையத்துக்கு புறம்பே என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்பவே தெரிஞ்சிருச்சு, கர்த்தர் அவர்களை விட்டு விலகி விட்டார். நம்ம நினைக்கிறோம் என் பிரயாணம் தடபடல, நான் நினைக்கிறேன் என் ஊழியம் நடந்துகிட்டு இருக்குது, நான் நினைக்கிறேன் கர்த்தர் என்ன பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு. ஆனா இதுல ஒரு பெரிய டேஞ்சர் இருக்குது. அவர் என்ன விட்டு விலகிட்டாருங்க. அவர் என்ன விட்டு விலகிட்டாரு. அவர் என்ன விட்டு விலகி போனா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடுறோங்கிறதுல சந்தோஷப்படாதீங்க, அவரோட ஓடுறோமாங்கிறத நினைத்து நாம் கேள்வி கேட்க வேண்டும். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சுன்னு சந்தோஷப்படாதீங்க, அங்க வாக்குத்தத்தம் நிறைவேறுதில்ல, அவர் ஏன் கூட இருந்தாராங்கிறது ரொம்ப முக்கியம்.